ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 5ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் எல்லோரும் அப்படியே மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் அவன்கிட்ட காது குத்தணும் வாடான்னு போன பாட்டுல சோத்தம் கை கூப்பி விட்டாள் பெரியாழ்வார் யசோதை. இந்த அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல, 2 கை கூப்புவது. இதுக்குத்தான் தமிழ்ல சோத்தம் சோத்தம்னு பேரு. அதாவது இந்த கை கூப்பிட்டோம்னா பெருமாள் தண்ணீர் போல உருகி போயிடுவாராம். அதனாலதான் சான்ஸ்கிரிட்ல இதுக்கு அஞ்சலி முத்திரைன்னு பேரு. ஆ என்றால் பெருமாள்னு அர்த்தம், ஜலம்னா நீர். ஆ என்ற பெருமாளே ஜலம் போல நீர் போல எதை பார்த்தா உருகுவாரோ அந்த முத்திரைக்கு தான் அஞ்சலி முத்திரை. ஆங்கிற பெருமாளையே ஜலம் போல உருக வச்சுடும். பெரியாழ்வார் யசோதை கை கூப்பினாடே, நான் உங்ககிட்ட வேற என்னடா கேட்டேன், கிருஷ்ணா வாடா காது குத்தணும்டா, இந்த ஊசியில திரி கோத்து வச்சிருக்கேன், இந்த திரியை மட்டும் லேசா சூடும் பண்ணியாச்சு, காதுல லேசா அழகா உள்ள போயிடும், அதனால வாடா கிருஷ்ணா அப்படின்னு கை கூப்பினாலும் வரமாட்டேன்ட்டான். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அது வர்றா, உன்னை நோக்கி யாராவது கை கூப்பினா உடனே அவ கேட்டதை கொடுக்கிறவனாச்சே, நீ கை கூப்பின பின்னும் வரமாட்டேன்னு சொல்லலாமா? இது நியாயமா என்று கேட்கிறாள். அதுதான் 5வது பாசுரம். வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம். சோத்தம் பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய், சுரி குழலாரோடு நீ போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டிடுவனோ நம்பி பேர்த்தும் பெரியன அப்பம் தருவன் பிரானே திரியிட ஒட்டில் வேய்த்தடன் தோளார் விரும்பு கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய். இது 5ஆம் பாட்டு இல்லையா? கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணுங்கிறது வரணும். விஷ்ணு என்ற சம்ஸ்கிருத திருநாமம் தான் விட்டு என்று தமிழிலே ஆகியிருக்கிறது. அதான் விட்டுவே நீ இங்கே வாராய். பாடல் பாருங்கள். சோத்தம் பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய், சுரிகுழலாரோடு நீ போய் கோத்துக்குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டிடுவனோ நம்பி பேர்த்தும் பெரியன அப்பம் தருவன் பிரானே திரியிட ஒட்டில் வேய்த்தடன் தோளார் விரும்பு கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய் என்பது பாசுரம். பெரியாழ்வார் யசோதை கேட்கிறா, ஏண்டா யாராவது ஒருத்தர் கை கூப்பிட்டா அதை பார்த்து ஜலம் போல் உருகி போறவனாச்சே, நீ கை கூப்புவோர் வேண்டும் வரங்களை எல்லாம் தருபவனாச்சே, அப்படி இருக்க சோத்தம் சோத்தம் கை கூப்புகிறேன் என்று பாடலை பாருங்கள். சோத்தம் கை கூப்புகிறேன் பிரான், பிரான்னா பேருதவி செய்பவன் அர்த்தம். சோத்தம் பிரான், பிரானே பேருதவி செய்பவனே, சோத்தம் உன்னை நோக்கி கை கூப்புகிறேன் என்று இறந்தாலும், இந்த இடத்துல இறந்தாலும்ல பெரியரா போட்டுட்டா அமங்கலமா போயிடும். சின்னரா இறத்தல்னா பிச்சை கேட்டல் யாச்சகம் கேட்டல்னு அர்த்தம். சோத்தம் பிரான் என்று கைய கூப்பி கொண்டு இறந்தாலும் கெஞ்சி பிச்சை கேட்பது போல, வாடா வாடா என்று யாச்சகம் கேட்பது போல இறந்தாலும் அப்படி கெஞ்சி கூப்பிட்டாலும் கூட கொள்ளாய், கொள்ளாய்னா ஏத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறாய், வரமாட்டேன் என்கிறாய், இது நியாயமாப்பா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. கிருஷ்ணன் சொன்னான், இல்லம்மா நீ கூப்பிட்டு நான் வந்தா நீ அடிப்பேன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, என்னடா சொல்றேன்னா, ஆமா ஆமா இன்னொரு சமயம் இப்படித்தானே நீ கூப்பிட்டு நான் பக்கத்துல வந்ததும் என்னை அடிச்சியா இல்லையான்னா. பெரியாழ்வார் யசோதை யோசிச்சா, இவன் எந்த அடிய சொல்றான்னு. ஏன்னா நாமே கொஞ்சம் பெரியாழ்வார் திருமொழியில பார்த்துன்னு வரோம், நிறைய யசோதை செல்லமா 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 அப்பப்போ அடிச்சிருக்கா. இது தாம்பு கயிறால அடிச்ச அடியா, பெரம்பால் அடிச்ச அடியா, உரலோடு சேர்த்து வச்சு அடிச்ச அடியா, செல்லமா தட்டின தட்டா, இவன் எந்த தட்டை சொல்றான்னு தெரியலையே. டேய் எதடா சொல்ற, நேத்திக்கு அடிச்சியே ஞாபகம் இருக்கான்னு. இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார், நீ நிறைய தடவை அடிச்சிருக்க. அதுக்காக பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை அடிச்சுட்டான்னு அர்த்தம் இல்ல. அம்மா குழந்தைக்கு வலிக்கணும்னு அடிப்பா, இதெல்லாம் செல்லமா உரிமையில அடிக்கிறது. எந்த அடியடா சொல்றேன்? இல்ல நேத்திக்கு அடிச்சியே அதைத்தான் சொல்றேன். யோசிச்சாலாம், நேத்திக்கு இவனை ஏன் அடிச்சேன்? ஓ அந்த அடியா. இப்ப பாருங்க பாட்ட, சோத்தம் பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய், சுரிகுழலாரோடு நீ போய். நேத்திக்கு ஒன்னு அடிச்சதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நீ பாட்டுக்கு பெண்களோட போய் ராசலீலைன்னு சொல்லி கை கோத்து விளையாடுறீ. ஏண்டா 3 வயசு குழந்தை இப்படியாடா விளையாடும்? சுரி குழலாரோடு, குழல்னா கூந்தல், சுரினா சுருண்டு இருக்கக்கூடியன்னு அர்த்தம், சுரினா சுருள்னு அர்த்தம்.
சுரி குழலாரோடு, சுருண்ட கூந்தல் கொண்ட கோபிகைகளோடு நீ போய் அவர்களோடு சேர்ந்து, ஏண்டா 3 வயசு குழந்தை நீ, நேரா பிருந்தாவனத்துல யமுனை கரையில ஒரு பெரிய காடு, அங்க ஒரு மணல் திட்டு, அதுல போய் உட்காந்து சுரிகுழலாரோடு நீ போய் அத்தனை கோபிகைகளையும் அழிச்சிட்டு போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால், கோத்து, கோத்துன்னா கை கோத்துன்னு அர்த்தம். இந்த பாட்டு சொல்லுவாளே, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவோ மாதவம் மாதவம் ச அந்தரேன அங்கனா. 2 கோபிகைக்கு நடுவே ஒரு கண்ணன், 2 கண்ணனுக்கு நடுவே ஒரு கோபிகை, இப்படி அவாவா எல்லாருமா சேர்ந்து கை கோத்து கொண்டு, கை கோத்து குறவை பிணைந்து. குறவை தான் தமிழ்ல ராசக்கிரீடைக்கான தமிழாக்கம். சம்ஸ்கிருதத்துல ராசலீலை ராசலீலைன்னு சொல்றான் இல்லையா, கிருஷ்ணன் கோபிகைகளோடு கை கோத்து விளையாடியது, அதற்கான தமிழாக்கம் தான் குறவை. குறவை பிணைந்து அப்படின்னா சேர்ந்து கூத்தாடின்னு அர்த்தம். குறவை பிணைந்து இப்படி ராசலீலைன்னு சொல்லி நாட்டியம் ஆடினாயே. ஏண்டா இதெல்லாம் பண்ணா சின்ன பையன் இப்படிலாம் போய் டான்ஸ் ஆடலாமான்னு சொல்லி அம்மா திட்டத்தானே திட்டுவா, அடிக்கத்தானே அடிப்பா. நான் பொறுப்புள்ள அம்மாடா, ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டுன்னு சொல்றா இல்லையா. குழந்தைய அந்தந்த நேரத்துல நாமோ கண்டிச்சு அடிச்சு வளர்க்கறதெல்லாம் குழந்தையின் நன்மைக்கு. சுரிகுடலாரோடு நீ போய் எல்லா கோபிகைகளோடையும் சேர்ந்துட்டு கோத்து குறவை பிணைத்து இப்படி எல்லாம் ராசலீலைன்னு சொல்லி நாட்டியம் ஆடினா அடிக்கத்தானே அடிப்பேன். கிருஷ்ணன் சொன்னானா, அதுக்கெல்லாம் நீ அடிக்கப்படாது, குறவை பிணைந்து நான் நாட்டியம் ஆடினாலும் கூப்பிட்டதும் உடனே வந்தேன் இல்லையா, அம்மா கூப்பிட்டான்னா அடுத்த நிமிஷம் ஓடி வந்தேனா இல்லையா, அப்ப நீ என்ன பண்ணணும், கிருஷ்ணன்னா சமத்து குழந்தை, அத்தனை கோபிகைகளோடு நாட்டியம் ஆடினாலும் அம்மா கூப்பிட்டா உடனே வந்துட்டான் பார் அப்படின்னு நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். மாறாக சரி பாவம் இந்த பெரியாழ்வார் யசோதை கூப்பிடுறாளேன்னு நானும் வந்தா, வந்ததுதான் சாக்குன்னு என்னை போட்டு அடிச்சா, இதுக்கப்புறம் நீ கூப்பிட்டு நான் வருவேனா. கிருஷ்ணன் மடக்கிறான். அதான் பிணைந்து இங்கு வந்தால். பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, ஏண்டா நாட்டியம் ஆடுறதெல்லாம் ஆடிட்டு இங்கு வந்தால் கூப்பிட்டேங்கிறதுக்காக இங்க நீ வந்ததுக்காக குணம் கொண்டுடுவனோ நம்பி, அத குணம் கொண்டுடுவேனோனா குணமாக எடுத்துப்பேன்னு நினைச்சியா. ஏண்டா கூப்பிட்டதும் வந்துட்டேங்கிறதுக்காக குற்றம் எதுவுமே இல்ல குணம் என்று ஆகிவிடுமா. குணம் கொண்டுடுவேனோனா அந்த நல்லதை மட்டும் எடுத்து நான் விட்டுருவேன்னு நினைச்சியா. இது எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் விஷமம் பண்ணானோ, பிரின்சிபால் என்ன பண்ணார், யார் அவன் ரொம்ப விஷமம் பண்றான், பிரின்சிபால் ரூமுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னார். பையன் பிரின்சிபால் ரூமுக்கு போனான். இவன் என்ன விஷமம் பண்ணான்னு அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டா பையன் சொன்னானா, சார் நான் ரொம்ப ஒபீடியன்ட், பிரின்சிபால் கூப்பிட்டதும் உடனே வந்துட்டேன் பாத்தீங்களா, இந்த நல்ல குணத்தை எடுத்துன்னு என்னை விட்டுடுங்கன்னா. அவர் சொன்னார், உன்னை கூப்பிட்டதே உன்னை விசாரிக்கத்தான். சரிதானே, இவனை பிரின்சிபால் ரூமுக்கு கூப்பிட்டதே இவன் என்ன தப்பு பண்ணா என்ன ஏதுன்னு கண்டிக்கத்தான். அது போல பெரியாழ்வார் யசோதை சொன்னா, டேய் நான் உன்னை கூப்பிட்டதே அடிக்கதான்டா, அப்படி இருக்கும்போது கூப்பிட்டதும் வந்துட்டேங்கிறதுக்காக அடிக்காம விட முடியுமா. அதனால பிணைந்து இங்கு வந்தால், இப்படி நாட்டியம் ஆடிட்டு இங்க வந்தேன்னா குணம் கொண்டுடுவனோ நம்பி, அதை மட்டும் குணமா எடுத்துட்டு, குணம் கொள்ளுதல்னா தப்பெல்லாம் மறந்துட்டு பாசிட்டிவ மட்டும் எடுத்துக்கிறது. அப்படி பண்ண முடியாதுப்பா, உன்னை கூப்பிட்டதே அடிக்கிறதுக்கு தான். நம்பின்னா, நம்பின்னா முழுமையானவன். இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றாரு, இங்க நம்பின்னா எதுல முழுமையானவன்னா, தீம்பில் கை தேறினவனே, விஷமம் பண்றதுல ரொம்பவே முழுமையானவன். கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் விஷமம், மிஸ்டீவியஸ் பேக்கேஜ் அப்படின்னா அது நம்ம கிருஷ்ணன். எல்லா விஷமமும் ரொம்ப நன்னா பண்ணுவான். அதனால நம்பி விஷமத்துல நீ பரிபூர்ணமா இருக்க, அதனால இந்த ஒரு குணத்தை மட்டும் எடுத்துக்க முடியாது, உங்ககிட்ட விஷமம் தான் ஜாஸ்தியா இருக்கு, குணம் கொண்டுடுவனோ இந்த குணத்தை மட்டும் நான் கை கொள்ள மாட்டேன். மாறாக நான் சொல்றத கேட்டா, உனக்கு பாராட்டு வேணும்னா என்ன பண்ணணும்னா, நேத்திக்கு வந்தது அடிக்கிறதுக்கு கூப்பிட்டேன் வந்துட்டேன் ஓகே, இப்ப நீ அழகா காதுல திரிய சேர்த்துடுறேன், கையும் கூப்பி இருக்க, ஒழுங்கா வந்தேன்னா உனக்கு அப்பம் தருவேன். கிருஷ்ணன் சொன்னான், நீ எப்படிப்பட்ட அப்பம் தருவேன்னு எனக்கு தெரியும், சின்னதா கொடுப்ப, கேட்டா சின்ன குழந்தைக்கு சின்ன அப்பம்னு சொல்லுவ, ஒத்துக்க மாட்டேன்னா. இப்ப பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இல்லடா பேர்த்தும் பெரியன அப்பம் தருவன். பேர்த்தும்னா மீண்டும் மீண்டும்னு அர்த்தம், மறுபடி மறுபடி. பேர்த்தும் ஒரு அப்பம் இல்ல, மறுபடி மறுபடி. பெரியன அப்பம், பெரிய பெரிய அப்பமாக தருவன் உனக்கு தருகிறேன். பிரானே, பிரான் என்றால் பேருதவி செய்பவன், அடியார்கள் எது கேட்டாலும் செய்யக்கூடியவன் தானே, உனக்கு பெருசு பெருசா அப்பம் தரேன்னா. இதுக்கு மணவாள மாமுனிகள் ரொம்ப சுவையா வியாக்கியானம் பண்றார் பாருங்க. பெரியாழ்வார் யசோதை முதல் அப்பம் கொடுப்பாளாம், கிருஷ்ணன் சொல்லுவானா, இல்ல இதுவும் சின்னதும்பானா. அதை விட பெருசா அடுத்த அப்பம் சின்னது, அதை விட பெருசு இதுவும் சின்னதும்பா, அதை விட பெருசு அதுவும் சின்னதும்பா, அதை விட பெருசு கொடுப்பா அதையும் சின்னதும்பா, இப்படி அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஒரு அப்பத்தை விட அடுத்த அப்பம் பெரிதாக இருக்கும்படி கொடுப்பாளாம். அதுதான் பேர்த்தும் மீண்டும் மீண்டும். பெரியனா மொத்தமா பெருசுன்னு அர்த்தம் இல்லையா, முன்னாடி கொடுக்கிற அப்பத்தை விட அடுத்து கொடுக்கிற அப்பம் பெருசா இருக்கும்.
அதை விட அதுக்கு எடுத்து கொடுக்குற அப்பம் பெருசா இருக்கும். இப்படி பெரியன அப்பம் தருவன். அது போல உனக்கு அடுத்தடுத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ ஷர்ட்டுக்கெல்லாம் சைஸ் சொல்றோம் இல்லையா, 40, அடுத்து 42, 44, அது போல அப்பம் சைஸும் ஏறிட்டே இருக்கும். அடுத்தடுத்த அப்பமாக உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். பிரானே, ஏ பிரானே, பேருதவி செய்பவனே, கை கூப்பரண்டா. திரியிட ஒட்டில் ஒன்னும் இல்ல, உன் காதுல இந்த திரிய மட்டும் நுழைச்சா போதும். அதை நுழைச்சுட்டா இஷ்டத்துக்கு அதுக்கப்புறம் கடுக்கன், தோடு, குண்டலம் எல்லாம் காதுல மாட்டிக்கலாம். திரியிட ஒட்டில், ஒட்டில் அப்படின்னா நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுன்னு அர்த்தம். நீ அதற்காக ஒத்துழைத்தால், திரியிட ஒட்டில், காதுக்குள் திரியை நுழைப்பதற்கு மட்டும் நீ ஒத்துழைத்து விட்டால், கிருஷ்ணா உனக்கு அப்பம் காத்துன்னு இருக்கு, அடுத்தடுத்த சைஸ்ல வந்துட்டே இருக்கும். வேணுமா வேண்டாமா சொல்லு. வெய்த்தடன் தோளார் விரும்பு கருங்குழல் விட்டுவே. நீ எப்படிப்பட்டவன்னா, வேய் தடம் தோளார், வேய்னா மூங்கில்னு அர்த்தம், தடம்னா அகலமான. வேய் தடம் தோளார், மூங்கில் போல் பசுமையாக உருண்டு இருக்கக்கூடிய, தடம் விசாலமான, தோளார் தோள்கள் கொண்ட கோபிகைகள். அவாதான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமானவா. வெய்த்தடம் தோளார், மூங்கில் போன்ற விசாலமான தோள் படைத்த கோபிகைகள், விரும்பு அவர்கள் ரொம்ப விரும்பக்கூடிய எதுன்னா கிருஷ்ணனை இல்லையா, அதை விட கருங்குழல், குழல்னா கேசம், கருங்குழல் உன்னுடைய கருத்த கேசபாசம் இருக்கே, அது கோபிகைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணனை விட கிருஷ்ணனுடைய ஹேர் ஸ்டைல் கோபிகைகளுக்கு ஃபேவரேட்டாம். எவ்வளவு அழகா பெரியாழ்வார் ரசிச்சிருக்காரு பாருங்க. வெய்த்தடந்தோளார் விரும்பு கருங்குழல், அவர்கள் உன்னுடைய கருத்த கேசத்தை ரொம்ப விரும்புறாப்பா. அப்படிப்பட்ட ஹேர் ஸ்டைலோடு கேசவனாக கருங்குழலோடு இருக்கக்கூடிய விட்டுவே என்று அழைத்தாள். எவ்வளவோ திருநாமம் இருக்கு. எதுக்கு விஷ்ணுன்னு அழைக்கணும்னா, விஷ்ணுன்னா எல்லா இடத்திலும் நிறைந்தவன் அர்த்தம். எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பது போல எல்லார் உள்ளத்துக்குள்ளேயும் இடம் முடிச்சுட்டியடா அந்த ஹேர் ஸ்டைலாலே. விரும்பு கருங்குழல், எல்லோரும் விரும்பக்கூடிய அந்த கருத்த கூந்தல் அழகாலே எங்கும் நிறைந்தவன்கிறத நிரூபிக்கும் விதமாக எங்கள் உள்ளங்களெங்கும் நிறைந்து விட்டாயே. அப்படிப்பட்ட விட்டுவே நீ இங்கே வாராய், ஒழுங்கா வா, காதுக்குள்ள திரிய சேர்க்கணும் என்று அழைப்பதுதான் இந்த 5வது பாசுரம். சோத்தம் பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய், சுரி குழலாரோடு நீ போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டிடுவனோ நம்பி பேர்த்தும் பெரியன அப்பம் தருவன் பிரானே திரியிட ஒட்டில். வேய்த்தடன் தோளார் விரும்பு கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய். சோத்தம் பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய், சுரிகுழலாரோடு நீ போய் கோத்துக்குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டிடுவனோ நம்பி பேர்த்தும் பெரியன அப்பம் தருவன் பிரானே திரியிட ஒட்டில். வேய்த்தடன் தோளார் விரும்பு கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய் என்பது பாசுரம். ஆக எம்பிரானே, உன்னை நோக்கி கை கூப்பினாலும் வரமாட்டேன் என்கிறாயே, யாச்சகம் கேட்டாலும் வரமாட்டேன் என்கிறாயே, இப்படி பண்ணலாமா? நீ சுருண்ட குழல் படைத்த கோபிகைகளோடு சேர்ந்து குறவை கூத்துன்னு ராசலீலை ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்தா அதை எப்படிடா நான் குணம்னு எடுத்துக்க முடியும்? விஷமத்துக்கு பெயர் போனவனே, உனக்கு அடுத்தடுத்து பெரிய அளவிலான அப்பங்களை வரிசையாக நான் தருகிறேன். காதுக்குள்ள திரிய மட்டும் நுழைச்சுண்டா போதும்பா. அதனால மூங்கில் போன்ற விசாலமான தோள் படைத்த பெண்கள் விரும்பக்கூடிய கருத்த குழல் படைத்தவனே, கேசவனே, விஷ்ணுவே, தயவு செய்து இங்கே வா என்பது இந்த பாசுரத்தின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ கிருஷ்ணா, even after I join my hands together and plead with you, you are not coming. Oh Krishna, if you dance with all gopis in the Rasa Krida and come to home, can I take it as your good aspect? No, I will beat you. But if you accept the entry of this thread into your ears, I will give you lot of snacks, one after the other. O Vishnu, who has mesmerized the hearts of all gopis, please come here என்பது இதற்கான ஆங்கில வடிவம். கை கூப்பி பிரார்த்திச்சுட்டா பெருமாளால வராம இருக்க முடியாதே. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், சரிம்மா இது மட்டும் பாருங்க, எங்கேயுமே கிருஷ்ணன் 5ஆம் பாட்டு 6ஆம் பாட்டுல எல்லாம் ஒத்துக்க மாட்டான். இங்க மட்டும் 5ஆம் பாட்டிலேயே காது குத்தி கொண்டான். 5ஆம் பாட்டிலேயே பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனுக்கு காது குத்தி அந்த திரியையும் உள்ள நுழைச்சு மாட்டி விட்டா. என்னப்பா இது? அதுக்கப்புறம் இன்னும் 7 திருநாமங்கள் வேற வரணுமே. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு வரைக்கும் தானே வந்திருக்கு. இப்பவே காது குத்தியாச்சார்னா, இப்ப யசோதை கிருஷ்ணனுக்கு காது குத்தினா, இப்ப அடுத்து கிருஷ்ணன் யசோதைக்கு காது குத்த போறான். இந்த காது குத்துறதுக்கு அர்த்தம் வேற. காதுல திரிய மாட்டி விட்டா, திரி மாட்டியாச்சு. இப்ப பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இருடா கூடவே கடுக்கண்ணையும் போடுறேன்னா,
கிருஷ்ணன் சொன்னான் பாட்டை மறுபடியும் படின்னா. பாட்டுல என்ன இருக்கு? பிரானே திரியிட ஒட்டில், திரியத்தானே மாட்டணும்னு, திரிய காதல மாட்டியாச்சு, தோடு போட அனுமதிக்க மாட்டேன்ட்டான். பெரியாழ்வார் பார்த்தா போச்சுரா, அப்ப இன்னொரு 5 பாட்டுக்கு எப்படியும் எடுத்துருவான். காதுக்குள்ள திரிய நுழைச்சாச்சு, தோடு போட சம்மதிக்க மாட்டேங்கிறான். இனி அடுத்த பாட்டுல இருந்து தோடு போட்டுக்கோன்னு கெஞ்ச போறா. நாமும் சேர்ந்து கெஞ்சுவோமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.